வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. த்ருவ் ராட்டி அப்படின்னு ஒரு பாப்புலர் யூடியூபர். அவர் ஹிந்தியில ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அதுக்கு ஆங்கில சப்டைட்டில்ஸும் இருக்கு. அந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாலயும் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பிஜேபியோடைய அடி வைத்த கலக்கக்கூடிய ஒரு வீடியோவா இந்த வீடியோ இருக்கு. ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் வியூஸ தாண்டிடுச்சு. இந்நேரத்துக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துக்கு 1 கோடி வியூஸ கூட இதை தாண்டி இருக்கும். அப்படி என்ன இந்த வீடியோல இருக்கு? ஏன் என்டையர் பிஜேபி ஈகோ சிஸ்டம் இந்த வீடியோவை பார்த்து அலறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி சிம்பிள். நம்ம நாட்டுல ஜனநாயகம் எப்படி சாகடிக்கப்பட்டு சர்வாதிகாரத்தை நோக்கி நம்ம நாடு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த நபர் புட்டு புட்டு இந்த வீடியோல வச்சிருக்கிறாரு. ரொம்ப அழகா இந்த வீடியோ ஓபன் பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்கிறாரு. டெமோக்ரஸின்னா நீங்க எல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? வெறும் ஒரு எலெக்ஷன் நடத்தி நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போட்டு பெரும்பான்மை மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்க ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறது தான் நீங்க ஜனநாயகம்னு நினைக்கிறீங்களா? ஜனநாயகம் அது இல்ல. அப்படிப்பட்ட எலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நார்த் கொரியா, ரஷ்யா போன்ற நாடுகள்ல கூட நடக்குது. நார்த் கொரியால நீங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கும், மக்கள் போய் ஓட்டு போடுவாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அதிபரான கிம் ஜாங் உன்னுக்கு எதிராக யாராவது ஓட்டு போட்டாங்கன்னா உடனே அவங்க ஆன்டி நேஷனல் ஆக்கப்படுவாங்க. அவங்களுக்கு எதிராக கேஸ் நடக்கும், அவங்களுடைய சொத்துக்கள் பறிக்கப்படும். இப்படி போன்ற அராஜகங்கள் நாங்க நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டுல இருந்து இன்னி வரைக்கும் ஒரு சுப்ரீம் லீடர், அவர் பேரே அதுதான், கிம் ஜாங் உன் தான் சுப்ரீம் லீடர் ஆஃப் நார்த் கொரியா அப்படிங்கிற ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ரஷ்யா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஷ்யாலயும் அப்படிதான். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுல இருந்து புட்டின் த அன்டிஸ்பியூட்டட் சுப்ரீம் லீடரா இருக்கிறாரு. அவருக்கு எதிராக யாராவது எலெக்ஷன்ல போட்டி போட முயற்சி பண்ணாங்கன்னா ஒண்ணு அவங்க டிஸ்குவாலிஃபை பண்றாங்க, இல்லைன்னா அவருக்கு எதிராக போராடக்கூடியவர்களுடைய கதி என்ன அப்படிங்கிறது அலெக்சே நவால்னி அப்படின்னு கூகுள் பண்ணி பாருங்க. தொடர்ந்து புட்டினுக்கு எதிராக, அவருடைய சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக அவர் செய்யக்கூடிய ஊழல்கள்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருந்தவர். புட்டினுக்கு எதிராக போட்டி போடவும் துணிந்தவர். இவரை புட்டினுடைய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ண முயற்சி பண்ணாங்க. அது முடியல அப்படின்னு அவரை பாய்சன் பண்ண ட்ரை பண்ணாரு. அதுலயும் உயிர் பழைச்சு வந்தார் அப்படின்னு இல்லாத பொல்லாத கேஸ் எல்லாம் அவர் மேல போட்டு அவரை சிறையில் அடிச்சு அவருக்கு கிட்டத்தட்ட 20-22 வருஷத்துக்கு மேல தண்டனையை கொடுத்து கடைசியில ஒரு நாள் சிறையில இருந்தே அவர் எங்க காணாம போனான்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் மனுஷன் காணோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன மாசம் என்ன சொல்றாங்கன்னா அவர் இறந்து போயிட்டாரு சிறையில அப்படின்னு. எப்படி இறந்தாரு, என்னைக்கு இறந்தாரு, எதனால இறந்தாரு, அவருடைய இறந்த உடலை இவங்க என்ன பண்ணாங்க, எந்த தகவலுமே இல்ல. அலெக்சே நவால்னின்னு ஒருத்தர் இருந்த இடம், அந்த தடயம் தெரியாம இன்னைக்கு அவங்கள சுத்தமா அழிச்சிட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் ரஷ்யாவிலயும் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அது போன்ற சம்பவங்கள் தான் இன்னைக்கு இந்தியாவிலயும் நடக்குது. 1-2 சம்பவங்கள்ல தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் கடந்த 10 ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை இந்த வீடியோல அவர் வரிசைப்படுத்துறாரு. அவர் என்ன சொல்றாரு, இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நம்ம நாட்டை ஒரே இலக்கை நோக்கி எடுத்து செல்லுது. அது என்னன்னா ஒரே நாடு, ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரே சுப்ரீம் லீடர், ஒரே விஸ்வகுரு மோடி அப்படிங்கிற ஒரே இலக்கை நோக்கிதான் பாஜக அரசு இந்திய நாட்டை வழி நடத்துகிறது அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்றாரு. அதற்கு சிம்பிள் உதாரணம் அவர் என்ன சொல்றாருன்னா, எலெக்ஷன் அப்படிங்கிறது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனா இருக்கணும். ஃப்ரீன்னு ஏன் சொல்றோம்னா நம்ம விருப்பப்பட்ட தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரம் நமக்கு இருக்கணும், நம்பர் 1. நம்பர் 2, ஃபேர்னு ஏன் சொல்றோம்னா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும். அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, இல்ல மீடியா எக்ஸ்போஷரா இருந்தாலும் சரி, இல்ல மக்களை போய் சென்றடையும் முறையில் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும். ஆனா இன்னைக்கு எலெக்ஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. எலெக்ஷன்ல எல்லா விதமான ஊழல்களும் நம்ம பார்த்துட்டோம். எலெக்ஷன் கமிஷனை இவங்க எப்படி கைக்குள்ள போட்டுக்கிட்டு எல்லா விதமான ஊழல்களையும் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. அதுக்கு உதாரணம் சண்டிகர்ல ரீசெண்டா நடந்த மேயர் எலெக்ஷன். நீங்க யோசிச்சு பாருங்க, அங்க மட்டும் சிசிடிவி கேமரா இல்லாம பேலட் பேப்பர் இல்லாம போயிருந்ததுன்னா ஒரு இவிஎம் வச்சு இவங்க என்ன கோல்மால் பண்ணிருக்காங்களோ அது வெளிச்சத்துக்கே வராம போயிருக்கும். அப்போ ஒரு மேயர் எலெக்ஷன்லயே இந்த பாஜக இந்த அளவுக்கு திருத்தம் பண்றாங்கன்னா நாடு பூரா நடக்கக்கூடிய லோக்சபா எலெக்ஷன்ல இவங்க எந்த அளவுக்கு அநியாயம் அராஜகம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்காரு. இது மட்டும் இல்லாம பல விஷயங்களை சொல்றாரு. எலெக்ஷன் கமிஷனை எனக்கு கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் எதிர்கட்சிகள் ஏதாவது பண்ண நடவடிக்கை எடுக்குதே தவிர மோடி, அமித்ஷா, யோகி போன்றவர்கள் இஷ்டத்துக்கு பேசுறாங்க. ஆர்மியை யூஸ் பண்ணி ப்ராபகேண்டா பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா 2019
புல்வாமா அட்டாக்கை சொல்லிதான் இவங்க ஓட்டு கேட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனா எலெக்ஷன் கமிஷன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படிங்கறத அப்பாயின்மெண்ட் பண்றதுலயே மாற்றங்கள், சட்டம் ரீதியான மாற்றங்கள் கொண்டு வந்து இன்னைக்கு அதையே வந்து அந்த டிசைடிங் யார் எலெக்ஷனை நடத்துவாங்கங்கிறத டிசைட் பண்ற ஒரு உரிமையே இன்னைக்கு பாஜக தன்னோட கையில எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு. சரி, இதெல்லாம் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பிக்களோட எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ், ஒரு எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு எம்பி கேண்டிடேட் 95 லட்சம் ரூபாய் தான் செலவழிக்க முடியும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ரூல் போட்டிருக்கு. ஆனா கடந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பாஜக கேண்டிடேட்ஸ் 437 தொகுதிகள்ல போட்டிட்டாங்க. நியாயமா பார்த்தா 415 கோடி தான் அவங்க செலவழிச்சிருக்கணும். ஆனா அவங்க மட்டும் செலவழிச்சது 1264 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இது எலெக்ஷன் வெப்சைட்லயே இருக்கு. கிட்டத்தட்ட 3 மடங்குக்கு மேல செலவழிச்சிருக்காங்க. ஆனா இன்னி வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஒரு கேள்வி கேட்கல, ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணல, ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறாங்க. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தி சென்டர் ஆஃப் மீடியா ஸ்டடீஸ் ரிலீஸ் பண்ண ஒரு ஆய்வறிக்கையில 2019ஆம் ஆண்டு லோக்சபா எலெக்ஷன் தான் உலகத்திலேயே மிக காஸ்ட்லியஸ்ட் எலெக்ஷன். கிட்டத்தட்ட 60,000 கோடி செலவழிச்சிருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 77,000 கோடி, அதாவது கிட்டத்தட்ட 50%, 45ல இருந்து 50% பிஜேபி மட்டும் செலவழிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. அப்ப இவ்வளவு கோடிகளை வாரி இறக்க இவங்களுக்கு எங்க இந்த பணம் வருது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கிட்டத்தட்ட இந்த 6 வருஷத்துல 16,000 கோடி எலக்ட்ரல் பாண்ட் மூலமா வந்திருக்குன்னா அதுல 10,000 கோடிக்கு மேல் பாஜகவுக்கு மட்டும் போயிருக்கு. ரீசெண்டா நியூஸ் லாண்ட்ரி ரிலீஸ் பண்ண ஆர்டிகல்ல 30 கம்பெனிகளுக்கு, கார்ப்பரேட் கம்பெனிகள் 350 கோடிக்கு மேல பிஜேபிக்கு டொனேட் பண்ணிருக்காங்க. அதுவும் அவங்க கம்பெனிஸ்ல ரெய்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த டொனேஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு சாதாரண சிட்டிசன், நாட்டுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்க, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களால 95 லட்சம் ரூபாய் செலவழிச்சு உங்களால எலெக்ஷன்ல போட்டி போட முடியுமா? இப்படி கோடி கணக்குல வாரி இறைக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் முன்னால உங்களுடைய உண்மையான நோக்கம் செல்லுபடியாகுமா? அப்போ இது உண்மையான ஒரு ஆரோக்கியமான சனநாயகமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவர் எழுப்புறாரு. அப்படியே தப்பி தவறி நீங்க ஜெயிச்சு வந்தாலும் உடனே என்ன பண்றாங்க, ரிசார்ட்டுக்கு கூட்டி போய் இந்த எம்எல்ஏஸ் எம்பிஸ் உட்கார வச்சு அவங்க கிட்ட குதிரை பேரம் பேசி காசை கொடுத்து அவங்க வாயை அடைச்சு அவங்கள வந்து கட்சி மாற சொல்லி ஆட்சியை கவுக்குற வேலையில இவங்க ஈடுபடுறாங்க. இது மட்டும் பத்தாது, எம்எல்ஏவை வாங்க முடியலன்னா உடனே என்ன பண்றாங்க, நியாயமா யாரு இன்வெஸ்டிகேட் பண்ணணும்? இடி, சிபிஐ போன்ற நிறுவனங்கள் தானே. ஆனா இன்னைக்கு அவங்க ஒன்றிய பாஜக அரசோட தலையாட்டி பொம்மையா இருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்களை யாரும் இன்வெஸ்டிகேட் பண்ணதாவும் தெரியல, சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததாவும் தெரியல. சரி, எம்எல்ஏஸ் எம்பிஸ வாங்க முடியலன்னா அடுத்தது என்ன பண்றது? இடி, ஐடி அப்படிங்கறத ஏவி விட்டு அவங்க மேல ரெய்டு அப்படிங்கிற பேர்ல பிரச்சனை பண்ண வேண்டியது. கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் பாத்தீங்கன்னா இடி கிட்டத்தட்ட 5,900 கேசஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுல 95% எதிர்கட்சிகள் மேல மட்டும்தான் அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுல கன்விக்ஷன் எவ்வளவு ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் 23 கேஸ். அதாவது கன்விக்ஷன் ரேட்டு 0.5 விட கீழே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. அப்போ இங்க என்டையர் ப்ராசஸ் இஸ் த பனிஷ்மெண்ட். அதாவது உங்களை ஜெயில தூக்கி போட்டுட்டு நீங்க குற்றவாளியோ இல்லையோ, வழக்கமா குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜெயில் தண்டனை. ஆனா இங்க நீங்க குற்றவாளின்னு சொல்றதுக்கு முன்னாலேயே உங்களை ஜெயில தூக்கி போட்டுட்டு பெயில் கொடுக்காம அலக்கழிச்சு உங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனையெல்லாம் தாங்கறதுக்கான சக்தி இல்லாம சரி நான் பிஜேபியில வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னா உடனே தூக்கி பிஜேபி வாஷிங் மிஷின்ல போட்டு டிட்டர்ஜென்ட் போட்டு உங்களை சுத்தமா கழுவிட்டு அடுத்த நாளே இவர் ரொம்ப சத்தியகீர்த்தி, இவர் ரொம்ப நல்லவரு அப்படின்னு பிஜேபியில கூப்பிட்டு சேர்த்துக்கிறாங்க. இதற்கு பல உதாரணங்களை பல எபிசோட்ஸ்ல நான் சொல்லிட்டேன். மறுபடியும் அதுக்குள்ள நான் போக விரும்பல. தமிழ்நாடு, கேரளா, டெல்லி போன்ற மாநிலங்கள்லாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே போயிட்டாங்க. இந்த ஆளுநர்கள் எங்களை வந்து செயல்பட விட மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு உரிய வரி பகிர்வு எங்களுக்கு சரியா வரமாட்டேங்குது, சரியான நேரங்களை வரமாட்டேங்குது, அதனால மக்கள் நல திட்டங்களை எங்களால செயல்படுத்த முடியல அப்படின்னு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் தொடர்ந்து கோர்ட் வாசலுக்கு போற அவல நிலை இன்னைக்கு நாட்டுல இருக்கு. இதெல்லாம் ஆரோக்கியமான ஒரு சனநாயகமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவர் எழுப்பியிருக்காரு. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஒரே ஒரு கேள்வி உங்க மனசாட்சியை தொட்டு நீங்க கேட்டு பாருங்க. மோடி உண்மையிலேயே நாட்டுக்கு நல்லது நினைக்கிறாரு, நாட்டு மக்களுக்கு நல்லது நினைக்கிறாருன்னா இவ்வளவு வெளிப்படையாக இவ்வளவு அநியாய அராஜகத்தை பாஜக செய்யுமா? அப்ப இவ்வளவு நடக்கும் பொழுது ஏன் யாரும் இதை எதிர்த்து பெரும்பாலான மக்கள் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா
அதற்கு முக்கியமான காரணம் கோதி மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊடகங்கள். அவர் என்ன சொல்றாரு, ஊடகங்கள் இது போன்ற செய்திகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாதானே மக்களுக்கு இது போன்ற செய்திகள் தெரியும். அப்ப பாதி மக்களுக்கு நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாதி மீடியா பாத்தீங்கன்னா ஆளும் அரசாங்கத்தோட அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்ஸா மாறிட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண வேற ஆட்களே தேவையில்லை. இந்த கோடி மீடியாவே போதும். எவனாவது எதிர்த்து கேள்வி கேட்டானா உடனே அவனை ஆன்டி நேஷனல்ங்க வேண்டியது, காலிஸ்தானிங்க வேண்டியது, டெரரிஸ்ட்னு பிராண்ட் பண்ண வேண்டியது, இதை எல்லாத்தையும் இந்த மீடியாவுடைய உதவியோட இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. இறுதியா அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. புரட்சியாளர் அம்பேத்கர் நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை வடிவமைக்கும் போது லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஜஸ்டிஸ், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் தான் அடிப்படை கூறுகளா வச்சாரு. இதை வெறும் வார்த்தைகளா வைக்கல, இதை ஒரு வாழ்க்கை முறையா பின்பற்றணும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு போற போக்குல இது எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்கா அழிக்கக்கூடிய வேலைய இந்த ஒன்றிய பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதை நோக்கி கேள்வி கேட்க வேண்டிய கடமை மக்களான உங்களுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு அரசாங்கத்தை நம்ம தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு கொண்டு வந்து பதவியில உட்கார வச்சோம்னா அந்த அரசாங்கம் நமக்கு சர்வெண்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு கேள்வி கேட்க வேண்டிய எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அக்கௌண்டபிளா இருக்கா, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நேர்மையா நேரடியா பதில் சொல்லுதான்னு பாருங்க. எந்த விஷயம் கேட்டாலும் நோ டேட்டா அவைலபிள்னு சொல்லுவாங்க. அப்படியே டேட்டா இருந்தாலும் நோ டேட்டா அக்சசபிள். இன்னைக்கு ஆர்டிஐ மூலமா எந்த டேட்டாவையும் அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்துட்டாங்க. மூன்றாவது, நாட்டுடைய பிரதமர் விஸ்வகுரு 56 இன்ச் அப்படின்னு இவர்கள் பெருமையாக போற்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த 10 வருஷத்துல ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட நடத்தல. ஒரு ஜர்னலிஸ்ட கூட சந்திச்சு ஒரு அன்ஸ்கிரிப்டட் கொஸ்டினை கூட அவர் எதிர்கொள்ளல அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. இந்த நாட்டுல கடைசியா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் எப்ப நடந்ததுன்னா ஜனவரி 3, 2014 டாக்டர் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருக்கும் பொழுதுதான் இந்த நாட்டுல கடைசியான பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அவர் பிரைம் மினிஸ்டரா இருந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட 117க்கும் மேல பிரஸ் கான்ஃபரன்சஸ் நடத்தினாரு. கடைசியா நடத்தின பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கிட்டத்தட்ட 62 அன்ஸ்கிரிப்டட் கொஸ்டின்ஸ், எதுவுமே ப்ரிப்பேர்ட் கொஸ்டின்ஸ் இல்ல. 100க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் அங்க இருந்தாங்க. ஆளாளுக்கு 62க்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்டாங்க. எல்லா கேள்விகளுக்கும் சளைக்காமல் உண்மையை நேர்மையுடன் பதில் சொன்னாரு டாக்டர் மன்மோகன் சிங். அப்படிப்பட்ட நேர்மையோ தைரியமோ திராணியோ இன்னைக்கு இருக்கக்கூடிய விஸ்வகுரு அப்படின்னு இவங்க போற்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விய நீங்க உங்களையே கேட்டு பாருங்க. அப்படி நேர்மையும் நியாயமே இருக்கிற மனுஷனா இருந்தா உண்மையிலேயே இந்த நாட்டு மக்கள் மீதும் இந்த நாட்டு மீதும் அக்கறை இருக்கக்கூடிய மனிதனாக இருந்தால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நேர்மையாக பதில் சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கம் எதுக்குமே பதில் சொல்ற அளவுக்கு தைரியம் இல்லாத ஒரு அரசாங்கமா இருக்கு. அப்படி தைரியம் இல்லாததுனாலதான் கண்ட பொய்களை இந்த ஊடகம் மூலியமா உங்க மண்டையில புகுத்தி உங்களை பிரெயின் வாஷ் பண்ண முயற்சி பண்றாங்க. உஷாரா இருங்க மக்களே. இந்த 2024 தேர்தல்ல கேள்வி கேளுங்க. அதற்கு பாஜக பதில் சொல்லியே ஆகணும். அப்படி மட்டும் இந்த சான்ஸை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நார்த் கொரியா, ரஷ்யா போன்ற நம்ம நாடு மாறிடும். அதுக்கப்புறம் சனநாயகம் செத்து போச்சு, சர்வாதிகாரம் வளர்ந்துருச்சு அப்படின்னு உட்கார்ந்து மூலையில வருத்தப்படுறதை தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. இதைத்தான் அவர் அந்த வீடியோல சொல்லியிருக்கிறாரு. அந்த வீடியோட லிங்க் எடிட்டரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ண சொல்றேன். முடிஞ்சா போய் பாருங்க. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்கு, தமிழ் சப்டைட்டில்ஸோடையும் நிறைய பேர் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. மிக முக்கியமான வீடியோ. நாட்டின் மீது அக்கறை இருக்கக்கூடிய, நாட்டின் மீது உண்மையான பற்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனும் அவசியம் பார்க்க வேண்டிய வீடியோ. நன்றி, வணக்கம்.